மன்னனின் மங்கை மடத்தில் சந்நிதி கொண்ட நரசிம்ஹா, மாவீரன் எனும் கோலம் தரித்த மதுசூதனனே நரசிம்ஹா. சக்கரசிம்மனே பத்ரசிம்மனே புவனசிம்மனே நரசிம்ஹா, சித்திரசிம்மனே ஜோதிசிம்மனே சுகுணசிம்மனே நரசிம்ஹா. திருக்குறையலூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் மங்கை மடம். தன் நாயகி குமுதவல்லியின் சொல் கேட்டு மங்கை மன்னன் அன்னதானம் செய்த திருத்தலம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம். வீர நரசிம்மன் கொலு வீற்றிருக்கும் எழில்மிகு திருக்கோவில். அந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி வீர நரசிம்மனை பாடித் தொழுகிறார் திருமங்கையாழ்வார். அந்தியம் பொழுதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அகமகிழ்ந்து பல்லாண்டு பாடி எங்கள் ஈசனை எம்பெருமானை செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்றத்தில் தான் தரிசித்த நரசிம்மனை மங்கை மடத்தில் கண்டு மகிழ்ந்து மனமுவந்து தரிசித்து கண்ணனை தரிசிக்க கலியனும் விரைகிறார் காவளம்பாடிக்கு. செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் உன்னுடையா எங்களீசனெம்பிரானை இருந்தமிழ் நூற் புலவன் மங்கையாளன் மன்னுதொல் சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. திருமங்க மன்னன் திருநாங்கூர் திருப்பதிகளிலே கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாடாக மங்களாசாசன உற்சவத்தை பிரதி வருஷமும் கொண்டாடுகிறார். ஓரொரு திருத்தலத்துக்கும் சென்று அங்கிருக்கிற எம்பெருமானை திருவடி தொழுது அவன் விஷயமான பதிகத்தை அடியாறுகள் பாட எம்பெருமானுடன் சேர்ந்து ஆழ்வாரும் கேட்டு மகிழ்கிறார் இந்த உற்சவத்திலே. அந்த வகையிலே தற்பொழுது திருக்காவளம்பாடி என்கிற திருத்தலத்தினை நாம் தரிசிக்கவிருக்கிறோம். இங்கே கண்ணனாக பகவான் சேவை சாதிக்கிறான். மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கை காவளம்பாடிமேய கண்ணனே களைக்கண்ணீயே என்று உருகுகிறார் ஆழ்வார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஒருவர் போக்கிக் கொடுக்க முடியும் என்னால் கண்ணனை விட்டால் நமக்கு கதி உண்டா? பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 100 பேர் இருந்தார்கள். இருந்தாலும் கடைசியிலே வெற்றி பாண்டவர்களுக்குத்தானே கிட்டியது. 100 பேர் இருந்தும் கௌரவர்களாலே ஏன் பாண்டவர்களை வெல்ல முடியவில்லை? 5 குழுவாக இருந்தாலும் பாண்டவர்கள் வெற்றி பெற்றது எப்படி? இதற்கெல்லாம் ஒரே பதில், கண்ணன். பாண்டவர்களோடு கூட கண்ணன் இருந்தான், கௌரவர்களுக்கு கண்ணன் சகாயம் பண்ணவில்லை. ஏன் பாண்டவர்களுக்கு செய்தான்? பாண்டவர்கள் கண்ணனையே எல்லாமுமாக கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ண பலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்று சொல்லுவார்கள். கண்ணனே தலைவன், கண்ணனே நமக்கு எல்லாம், கண்ணனே நமக்கு சுவாமி என்கிற எண்ணம் பாண்டவர்களுக்கு இருந்தது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றது தங்கள் வலிமையினால் மட்டுமல்ல, கண்ணனுடைய துணையினால் என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். அதே போலத்தான் திருநாங்கூர் திருப்பதிகளிலே ஒன்றான திருக்காவளம்பாடி. இங்கேயும் ராஜகோபாலனாய் கண்ணனாய் பகவான் சேவை சாதிக்கிறான். ராஜகோபாலன் திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவு என்று நம்மாழ்வார் பாடுகிறார். ராஜகோபாலனான எம்பெருமானுக்கு திவத்திலும் பரமபதத்திலே இருப்பதை காட்டிலும் பசுமைப்பதிலேதான் ஆர்வம் அதிகமாம். பகவான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? விலங்கினங்களிடத்தும் நான் அன்போடு பழகி இருக்கிறேன், நீங்கள் சக மனிதர்களிடத்தே எப்பொழுது அன்போடு பழகப் போகிறீர்கள்? இந்த கேள்வியைத்தான் நம்மை பார்த்து ராஜகோபாலன் கேட்கிறானோ என்னவோ. ஆக இன்னைக்கும் சிரித்த முகத்தோடே திருக்காவளம்பாடியிலே நம்மை வரவேற்கிறான் இறைவன். திருமங்க மன்னனுடன் கூட நின்று அவர் பணிந்த வகையை நாமும் அறிந்து பெருமானை தரிசிப்போம், அவன் அருள் பெறுவோம். திருக்காவளம்பாடி.
மடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் திருக்காவளம்பாடி. மூலவர் ராஜகோபாலனாய் ருக்மிணி சத்யபாமாவுடன் காட்சி தரும் திவ்ய தேசம். காவளம்பாடி மேய கண்ணனே என்று திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை வாயார அழைத்து மகிழ்ந்த திருத்தலம். பெரிய திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி. தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்றங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணுமறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி மேய கண்ணனே களைகண் நீயே என்று கண்ணனை 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கையாழ்வார். சத்யபாமாவுக்காக இந்திரலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொணர்ந்த கண்ணனின் தெய்வீக செயலை ஆழ்வார்கள் பாடி நின்றனர். இந்த கண்ணனே ராஜகோபாலனாய் ஆனிரை மேய்க்கும் அழகு திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி அருள் பாலிக்கிறார். கவிநயத்துடன் திருமொழி பாடிய கலியன் கதிரவன் தோன்றா அதிகாலை வேளையிலே கண்ணனை காண காவளம்பாடிக்கு விரைகிறார். தன் தோழன் சுதாமாவின் குறை தீர்த்த துவாரகை மன்னன் மங்கை மன்னனுக்கும் திருவருள் புரிய தான் உடுத்து களைந்த பீதக வாடையை உள்ளன்போடு அனுப்பி வைக்கிறான். பார்த்தனுக்கு சாரதியாய் நின்று அர்ஜுனனுடன் தோழமை பூண்டவனே அர்ச்சாவதாரத்திலே திருமங்கையாழ்வாருக்கும் ஞான குருவாய் நல்ல நண்பனாய் இருந்தார். மாவளம் பெருகி வந்து மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன காவளம் 10 வல்லார் பார்மிசையரசராகி கோபிட மன்னர் தாழ குடநிழல் பொலிவர் தாமே. அந்த கண்ணனின் கனிவிலே களிப்புற்ற கலியனும் துவாரகாபுரியை விட்டு பிரிய மனமில்லாதவராய் வரம் தரும் வரதராஜனை நாடி ஆலி நாட்டு எல்லையை தாண்டி திருநாங்கூருக்குள் பிரவேசிக்கிறார். மங்களாசாசன உற்சவத்திற்காக திருநகரியிலே இருந்து புறப்படுகிற ஆழ்வார் திருக்குறையிலூர் தம்முடைய அவதார ஸ்தலத்துக்கு முதலிலே எழுந்தருளுகிறார். அங்கிருந்து மங்கை மட்டம் தான் வாழ்ந்த காலத்திலே ததியாராதனம் பண்ணின இடம், அந்த இடத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்கிருக்கிற நரசிம்மனை திருவடி தொழுத பிற்பாடு அவர் அடுத்தது வருவது இந்த திருக்காவளம்பாடிக்குத்தான். கண்ணனே கலைகண்ணியே என்று பாடினாரா? துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று இறைஞ்சினாரா? ஆகவே 3 நாட்கள் திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய அனுபவம் ஒரு குறைவும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் முகமாக முதலிலே கண்ணனை திருவடி தொழுவதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். ஆக காவளம்பாடிக்கு வந்து சேர்ந்துதான் திவ்ய தேச மங்களாசாசன கணக்கையே இன்றைக்கும் ஆழ்வார் தொடங்குகிறார். நாமும் அவ்விதமே நடந்து கொள்வோம். திருநாங்கூர் திருப்பதிகளுக்கு எப்பொழுது வந்தாலும் முதற்கண் காவளம்பாடி மேய கண்ணனை திருவடி தொழுது ஆழ்வார் வழியிலே மத்தைய திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் வணங்கி வழிபட்டு அவன் அருள் பெறுவோம். தை அமாவாசை தினத்திலே ஆழ்வாரின் இரவு நேர பயணம் ஓர் இனிய அனுபவம். செங்கதிரோன் முளைத்தவுடன் செந்தமிழ் பாவலனின் பயணம் சற்றே கடுமையானது. கலியனின் கடும் பயணத்தை காண காத்திருப்போம்.
மஞ்சள் குழி திருமஞ்சனத்தை தரிசிப்போம். மங்கை மன்னனின் மங்களாசாசன வைபவம் மேலும் தொடரும். தரிசனமே தரிசனமே ஆழ்வார்கள் தரிசனமே கிடைத்திடுமே கிடைத்திடுமே திருமால் திருவருள் கிடைத்திடுமே. தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள் நம் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள் நம் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வாரின் திருநாங்கூர் விஜயம் தொடரும்.